நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 9:40 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:47 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று பிற்பகல் 1:47 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:47 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். மனதளவில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு சரியாக கூடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூடும். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. காலையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், பழகுங்கள். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடுங்க. கூட்டாளிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உழைப்பால் உயரும் நலகிற்கு கொடுங்க. எதிரும் தீர்க்கமாக யோசிக்கக்கூடும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு சரியாகும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். என்று நீங்க மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றி விட முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலுக்காக இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்வியில் முழு அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் குறித்து சில விவாதம் செய்வீர்கள். என்று மாணவர்களுக்கு லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு சந்தோஷமான வாய்ப்புகள் கிடைக்கும். அனைவருக்கும் இன்று நீங்க ஆதரவு தெரிவிப்பீர்கள். பயணங்களை மட்டும் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பரணி. இந்த நாள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் தயவு செய்து வேண்டாம். மற்றவர் மத்தியில் கண்டிப்பாக தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். கிருத்திகை. என்று பார்த்து பக்குவமாக பழகுங்கள். யார் என்ன சொன்னாலும் எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மன தெளிவு உண்டாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று முரண்பாடாக செயல்பட்டவர்கள் உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்ற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். பொறுமையாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண வரவும் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அயல்நாட்டு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான சூழலை ஏற்படுத்தும். இன்று புதிய வேலை வாய்ப்புகள் தகுதிக்கு ஏற்றபடி அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டது.
கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக பெரிய கெடுதல் இருக்காது. உடல்நிலையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையுங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். பெண்களுக்கு இன்று பண வரவு கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். அக்கம் பக்கத்தில் கவனமாக செயல்படுங்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் ஏதேனும் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். காதலில் மட்டும் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிலும் விவேகம் பிறக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாகவே காணப்பட கொடுங்க. உயர்ந்த வாழ்க்கை இன்று வெளிப்படக்கூடும். இன்று வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரோகிணி. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூட்டும். இந்த நாள் உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மிருக சிரிஷம். பயணங்கள் இனிமையாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. யதார்த்தமாக இன்று பேசி பழகுவீர்கள். சாமர்த்தியமாக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். திறமைகள் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நட்பு வட்டம் இன்று விரிவடைய கூடும். உடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதர ஒற்றுமை இன்று பலப்படக்கூடும். இடம் பூமி விற்பனையில் லாபம் கிடைக்க கொடுங்க. இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. கடன்கள் உண்டாவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற அவர்களின் தேவையை அறிந்து செயல்படுவீர்கள். இன்று உடன் இருப்பவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றியை கொடுக்குங்க. காதலுக்காக நீங்க நேரம் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் முழு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. செலவுகளை குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இன்று உங்களுக்கு வண்டி வாகனங்களால் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. தாய் தந்தையின் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள்.
இன்று உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்காக இன்று நீங்க கடுமையாக உழைப்பீர்கள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டுங்க. செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது கவனமாக செயல்பட வேண்டும். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக இருக்கும். முடிஞ்சளவு தாய் தந்தையின் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுங்கள். புனர்பூசம். என்று யாரையும் கோபப்படுத்தி விட வேண்டாம். பேச்சுக்களை அளவாக பேசுங்கள். நட்பொன்று பகையாக கொடுங்க. தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கூடுமானவரை இன்று மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வர கொடுங்க. எதிர்பார்த்த காரியம் ஓரளவு சிறப்படையக்கூடும். இன்று சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இருக்கக்கூடும். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. தொழில் வளர்ச்சியும் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதியும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. குழந்தைகளிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்தபடி ஒப்பந்தமும் கையெழுத்தாக கொடுங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடும். அதன் மூலம் அனுகூலமான நல்ல பலனும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். லட்சிய நோக்கோடும் செய்து முடிப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பூசம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதாயம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சில கெடுபிடிகள் இருப்பதினால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பூசம். இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். மன அமைதி என்பது மிக மிக முக்கியம். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கெடுக்குபடியான சூழல் உறவினாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் நன்றி சொல்ல முடியுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். இன்று திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனமும் இன்று தெளிவாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சில இடங்களில் பார்த்து பக்குவமாக பழகுங்கள், பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பண தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். இன்று சிம்ம ராசினியர்களுக்கு மனப்பதட்டம் குழப்பம் படிப்படியாக சரியாகும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். விருப்ப ஓய்வு பெறுவது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது.
என்று காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நவீன முறைகளை கையாண்டு தொழிலை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. வேலைக்கு தக்க சமயத்தில் ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் சுணக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அரசு வழியில் எதிர்பாராத மானியம் உதவிகள் கிடைக்குங்க. நீர் வரத்து சிறப்பாக இருக்கும். விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தினர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அதற்கேற்ற ஆதாயமும் சீராக வரக்கூடும். சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். வாகனத்தில் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடக் கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதல் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருந்தால் போதும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொன்னான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை சுக வாழ்க்கை கண்டிப்பாக கூடும். காலை நேரமும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மனோதைரியம் ஒரு பக்கம் கூடிவிடும். மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. பூரம். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தை கண்டிப்பாக விரிவு செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்திரம். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். உயர்தரமான வாழ்க்கையை இன்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கன்னி ராசினியர்கள் என்ற சொகுசான வாழ்க்கைக்கு தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்தபடி உணர்வுகளுக்கும் இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். என்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. பல நெருக்கடியிலையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். காலம் கடந்து உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக உண்டாகும். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். கன்னி ராசினியர்களுக்கு என்று எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. மனம் சந்தோஷமாக காணப்படக்கூடும். அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தினர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்திற்காக செலவிடுவீர்கள். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். அசையா சொத்துக்களாலும் வண்டி வாகனாலும் வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. புத்திரர் வழியில் சிறு சிறு மன சஞ்சங்கள் ஏற்பட்டு சரியாகும். பண வரவுகள் சிறப்பாகவே இருக்க கொடுங்க. மாலை நேர மகிழ்ச்சி கொடுக்கும். என்ற திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. அவசரமாக எதில் ஈடுபட வேண்டாம். என்று காதல் மன கசப்பை கொடுக்கும். எளிதிலே வெற்றி கொடுக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. என்று மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். எதையும் யோசித்து செய்வது நல்லது. கல்விக்கான முடிவில் மட்டும் தெளிவாக இடுங்கள். மாணவர்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் மேலோங்கி விட கொடுங்க. புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்
உத்திரம், இன்று உங்களுக்கு மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமைந்துவிடும் நாள் என்று சொல்ல முடியும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. அஸ்தம், இன்று பண வரவு சீராக இருக்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கைகூடி விடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. காலம் கடந்து சிக்கல் கண்டிப்பாக தீரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சித்திரை, இந்த பொழுது இனிய பொழுதாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆவார்கள். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்குங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. துலாம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடிவிடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிந்தனை பலம் இன்று ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். உத்தியோக வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கைகூடும். பழைய பாக்கிகளும் வசூலாகிவிடக் கொடுங்க. அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடும். ஆதாயமும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நல்ல மனிதர்களின் நட்பால் நலம் காண்பீர்கள். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளிலும் லாபம் கிடைக்கும். விவசாய துறையில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சுமூகமான உறவு வெளிப்படக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். கடன் தொகைகளை வசூலிப்பதில் தடைகள் கொஞ்சம் இருக்குங்க. வம்பு வழக்குகள் சாதகமான பலனை கொடுக்கும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொடுக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். காதல மட்டும் நீங்க கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. அது மட்டுமில்லை, சக நண்பர்களை அனுசரித்து செல்லுங்கள். பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். என்ற முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். சுவாதி, திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். எடுத்தோம் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம், முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல விஷயங்களில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சிக்கல்கள் படிப்படியாக சரியாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. அது மட்டுமில்லை, காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று பல நெருக்கடியிலும் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். கேட்ட இடத்தில் பண வரவும் வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று பல வழி பிரச்சனைகளை நல்ல முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். தேக நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை மாதத்தின் மத்தியில் செய்து முடிக்க முடியும். இந்த நாளில் இருந்து தொடங்குவது மிக நல்லது. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நல்ல பலன் உங்களை தேடித்தான் வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்களும் புரிந்து கொள்ள கொடுங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை
படிப்படியாக சரி கட்டிவிட முடியும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்று நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சிகள் மட்டுமே. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தீர்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். எதையும் யோசித்து செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். என்று உறவினர்களின் வருகையால் சில மன சஞ்சலம் ஏற்பட்டு சரியாகும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. எதிர் நீச்சல் போட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தயவு செய்து விருச்சிகம் ராசினியர்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நெருங்கியவர்களை அனுசரித்து நடப்பது மிக நல்லது. பெண்கள் முன்கோபப்பட வேண்டாம். நடப்பதையெல்லாம் பொறுமையாக அணுகுங்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுங்கள். தெளிவான சிந்தனை மேற்கொள்ளுங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக உங்க பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பிடித்தமான உணவுகளை ஒன்றும் அழுவர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குறிப்பிடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். அது மட்டுமில்லை, ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கேட்டை. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. யார் மனதையும் குறைப்படுத்தாமல் பேச வேண்டும். பகை ஒன்று நட்பாக கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றமான வாழ்க்கையை நீங்க கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நடக்க வேண்டிய காரியங்களை கச்சிதமாக செய்து முடிவீர்கள். தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்பம் ஏற்படும் அளவில் சூழல் அமைந்து விடக்கூடும். முகப்பொலிவும் அழகும் குறிப்பிடுங்க. இன்னல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. முயற்சி பண்ணுங்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். யோகமான நல்ல பலனையும் பெற முடியும். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அற்புதமாக பலிக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, இன்று கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தூர தேசத்திலிருந்து அனுகூல செய்திகளும் வரக்கூடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம்தான், இருந்தாலும் மனம் திருப்தியாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் உண்டாகக்கூடும். சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் கண்டிப்பாக கைகூடும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்க கொடுங்க. வரவுக்கு மிஞ்சிய செலவும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இன்று பெண்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை விட்டு பிடிப்பது மட்டுமே நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள்.
கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கும் இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துளங்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் மன கஷ்டம் விலகி செல்ல கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. போராடும். நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெற முடியும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று நீங்க நட்பு வட்டத்தை உயர்த்தி கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தி வெற்றி பெறும் நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. உத்திராடம். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இறை அருளும் மிகுந்து காணப்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. மகரம் ராசினியர்கள் இன்று தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருகின்றது. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலோங்கும். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணையக்கூடுங்க. என்று எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்க பெறக்கூடும். சில நேரங்களில் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள், அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தை விட்டும் பிரிய வேண்டியிருக்குங்க. உடன் பணிபுரிவர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத வாழ்க்கை கண்டிப்பாக நிறைவேறும். வரவை எதிர்பார்த்து செய்த காரியம் ஒன்றில் திடீரென செலவுகள் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் செலவுகளை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ணம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். பெண்களுக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. மனம் தெளிவாகவும் இன்று காணப்படக்கூடுங்க. பெண்கள் ருசியான உணவுகளை என்று நீங்க உண்டு மழுவீர்கள். அது மட்டுமில்லை, காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப மகரம் ராசினியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். காதல் வெற்றியை கொடுத்தாலும் பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். மாணவர்கள் லட்சிய நோக்கோடு இன்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று திறமைகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். என்று உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். அவிட்டம். இன்று காலை பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும்.
உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். இன்று நீங்க கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. இன்று கனவுகள் நனவாகும் நான் என்று சொல்ல முடியும். யோசித்து எதையும் பேசுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள், இன்று பல்வேறு குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. அடுத்தபடிய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பீர்கள். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்கக்கூடும். அலைச்சல் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படுங்க. வரவை எதிர்பார்த்து செய்த காரியம் ஒன்றில் திடீரென செலவுகள் அதிகரிக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. நினைக்கும் காரியங்களை சற்று கவனத்துடன் செய்யுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். கையில் இருக்கக்கூடிய ஆர்டர்களை கூட முடித்துக் கொடுப்பதில் சிக்கல் இருக்குங்க. அரசு வழிகளில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை கண்டிப்பாக தீட்டுவீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவீர்கள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வை எடுத்துக்கொள்வது நல்லது. குழப்பங்களை சரி கட்டிவிட முடியும். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நேரம் கொடுங்கள். தயவு செய்து முன்கோப்பப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். படிப்பில் ரொம்ப அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், இன்று நீங்க பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு தான் சிறப்புடன் வாழ வேண்டும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெற முடியும். யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. சதயம், வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கொடுத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த அளவு இன்று பண வரவு வருவதில் சிக்கல் இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும் நாள் என்றுதான் சொல்ல முடியும். இருந்தாலும் இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். போராட்டாத்தி, வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. எதையும் முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். கூடுமானவரை ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து பேச வேண்டும். டக்கென்று வரக்கூடிய மன கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். ஆகையால் குடும்பத்தாரிடம் சரி, நண்பர்களிடமும் சரி, கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. மீனம் ராசினியர்கள், என்று நீங்க இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் இருக்குங்க. நேரில் சந்திக்கும் நண்பர்களால் நெஞ்சு மகிழும். ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்கால வளர்ச்சிக்கு சற்று சிரமம் எடுப்பது நல்லது. வழக்கமான பணியில் முன்னேற்றம் இருக்குங்க. ஆதாயம் ஓரளவு சீராக வரக்கூடும். வளர்ச்சி திட்டங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரும். இன்று பண வரவு சீராக அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் இருக்கட்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல் குறையுங்க. பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடு செய்வதை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டம் இன்று விரிவடைய கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். தூர தேசத்திலிருந்து அனுகூல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். உடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூல் செய்துவிட முடியும். ராஜ யோக வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். திடீர் பணவரவும் ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட சிக்கலும் கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. முக அழகும் குடிவிடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள்.
பெண்கள் பிள்ளைகளை கண்டு கவலைப்பட வேண்டாம். சிறு பிள்ளைகளை நீங்க அதிகமாக கண்டிக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்துதான் சிறப்பு. காதலில் முன்கோபப்பட வேண்டாம். பகையை ஏற்படுத்திக் கொள்ளாத வண்ணம் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை தயவு செய்து கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடும். அதிகாரிகளால் அனுகூலம் இன்று கிடைக்க கொடுங்க. கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். பம்பு வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இன்று நீங்க நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. இன்று பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக சில பணிகள் நடைபெற கொடுங்க. இன்று மனோதைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பகை உணர்வு ஏற்படுத்தும்படி பேசிவிட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. ரேவதி. கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று எதிரிகள் எல்லாம் தவிடுபொடி ஆகக்கூடும். இன்று வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். நல்ல மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கமிஷன் துறையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக லாபம் கிடைக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.